ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து விஜிலன்ஸ் ஆங்கிளில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். அதாவது இந்த ஸ்பெஷல் எரர் புக் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுறது அண்ட் இந்த லிஸ்ட் ஆஃப் பாஸ்புக்ஸ் நாட் ரிசீவ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் இதை எப்படி வந்து மெயின்டைன் பண்ணி யாருக்கு அனுப்பணும், இதோட இம்பேக்ட் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஒரு பிஓவில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ், ஐதர் எஸ்பி இல்லைனா எஸ்எஸ்சி அக்கௌண்ட்ஸ், இது எல்லாமே அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது அந்த கன்சர்ன்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக கண்டிப்பாக கட்டாயமாக அனுப்பணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிபிஎம்ஏ அவரே 30 ஜூன் 30th ஜூனுக்குள்ள, இதுதான் டெட்லைன். இந்த 30 ஜூனுக்குள்ள டிரான்சாக்ஷனுக்கு வரலை அப்படின்னாலும், டிரான்சாக்ஷனுக்கு வர பாஸ்புக்கை தவறாமல் அனுப்பணும். வரலை அப்படின்னாலுமே அது அட்லீஸ்ட் ஒரு லிஸ்ட் எடுத்து கலெக்ட் பண்ணி 15 ஜூலைக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக நமக்கு அனுப்பி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்னுடைய எந்தெந்த அக்கௌண்ட்னுடைய பாஸ்புக்கெல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட்க்கு வந்திருக்கு, எதெல்லாம் வரலை, இந்த இந்த கம்ப்ளீட் ப்ராசஸை வந்து நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்காக ஒரு ரெஜிஸ்டர் வந்து ஒன்று மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு ரெஜிஸ்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ஆஃபீஸில் மெயின்டைன் பண்ணணும். எப்போலேருந்து மெயின்டைன் பண்ணணும், வெரி இம்பார்ட்டன்ட், 1st ஏப்ரல்லேருந்து இந்த ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஒரு கவுண்டர் பிஏ அல்லது எஸ்பிஎம், இந்த எஸ்பி ரிலேட்டடாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ஒவ்வொரு பிரான்ச் ஆஃபீஸ்னுடைய இந்த லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸை ஒரு ரெஜிஸ்டராக மெயின்டைன் பண்ணி இதை வந்து இந்த ஆக்ஷனை வந்து பண்ணணும். ஒரு ரெஜிஸ்டர் போதுமானது. நிறைய பிரான்ச் ஆஃபீஸ் இருக்கக்கூடிய ஒரு அலுவலகத்திற்குமே ஒரு ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதே போதுமானது. ஸோ இதுதான் அந்த ரெஜிஸ்டர்னுடைய ஸ்பெசிமென். பிரான்ச் ஆஃபீஸோட பேர் எழுதிட்டு அண்ட் இதில் வந்து சீரியல் நம்பர், அக்கௌண்ட் நம்பர், என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ், அந்த கம்ப்ளீட் லிஸ்ட்டு, அந்த பிஓகேல என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கோ அந்த அக்கௌண்ட் நம்பர் அப்படியே கம்ப்ளீட் லிஸ்ட் எழுதிட்டு ஃபினான்ஷியல் இயர், எந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ஆக்ஷன் நம்ம பண்ணுறோம், இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரில் பண்ணுறோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் போட்டுட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் பாஸ்புக்கில் அந்த பாஸ்புக் என்னைக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக நமக்கு வருது அந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஒரு இனிஷியல் வந்து போட்டுடணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3rd and 4th காலம் அப்படிங்கிறது நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு அந்த ரெஜிஸ்டரில் வந்து இடம் இருக்குதோ அதை ரிப்பீட் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஃபினான்ஷியல் இருக்குது, இது மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஒரு ரெஜிஸ்டரையே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் வரைக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, எப்பெல்லாம் ஆஸ் அண்ட் வென் எப்பெல்லாம் பாஸ்புக் வந்து பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக 1st ஏப்ரல்லேருந்து நமக்கு வருதோ அந்த டேட் ஆஃப் ரெசிப்டை வந்து 3rd காலமில் என்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம 4வது காலமில் நம்மளோட இனிஷியலாக கட்டாயமாக போடணும். ஸோ இந்த ரெஜிஸ்டரை 20 ஜூலை வந்து நம்ம ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்துட்டு எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக அந்த பிஓஸ்லேருந்து வரலையோ அதை செக் பண்ணி அதை வந்து ஒரு லிஸ்டாக நம்ம எடுத்து அதை வந்து நம்மளோட சப்டிவிஷனல் ஐபி அல்லது ஏஎஸ்பிக்கு தவறாமல் அனுப்பணும். இது ஒரு வருஷம் நம்ம பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு டாஸ்க் வந்து இது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க சைடில் இதை வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வரும்போது கிராஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே நடக்கும். சரி, இந்த ரெஜிஸ்டர் இது ஒரு முக்கியமான டாஸ்க்கு, இது வந்து எடுத்து அனுப்புகிறோம். சரி, இந்த ரெஜிஸ்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு டீட்டெயில்டு ஒரு நோட் வந்து நம்மளோட சிபிஎஸ் மேனுவலில் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு பிபிஎம்மும், ஓகேங்களா, ஒவ்வொரு பிபிஎம்மும் ஒரு லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க இன் டூப்ளிகேட். அதில் வந்து என்னென்ன அக்கௌண்ட் எல்லாம் அவங்க ஆஃபீஸில் இருக்குதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி ஸோ அதை சைன் பண்ணி அவங்களோட அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு காப்பி அனுப்பிச்சு வைக்கணும்னு சொல்றாங்க. ஸோ இன்டர்ன் இந்த போஸ்ட் மாஸ்டர் அல்லது சப்போஸ் மாஸ்டர் அக்கௌண்ட் ஆஃபீஸோடவங்க இதை செக் பண்ணி இந்த லிஸ்ட்டை செக் பண்ணி ஏதாவது ஒமிஷன் இருக்கா, ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ஏதாவது இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா இவங்களோட ரெக்கார்ட்ஸை பார்த்து செக் பண்ணிட்டு ஒரு சர்டிஃபை பண்ணி இந்த கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படின்றத அவரோட ஒரு சிக்னேச்சரோட போட்டுக்கணும். ஸோ இந்த லிஸ்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வி ஆர் கோயிங் டு டர்ன் இன்டு ரெஜிஸ்டர். இதை ரெஜிஸ்டராக அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பிபிஎம் அனுப்புறதுக்கு அந்த ஃபார்முக்கான ஸ்பெசிமென் இதான். ஸோ அவரோட பிரான்ச் ஆஃபீஸ் பேர் போட்டு வரிசையாக சீரியல் நம்பர், அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பர் போட்டு டேட் அண்ட் சிக்னேச்சர், ஜிடிஎஸ் பிபிஎம் டேட் போட்டு அனுப்புகிறாங்க. ஸோ ரெஜிஸ்டர் அந்த ஃபர்ஸ்ட் அப்படி இந்த ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஒன் டைம் ஜாப். ஸோ அஃப்கோர்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் ஜாப் தான். ஸோ ஒன்ஸ் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த ரெஜிஸ்டரை நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும் போதும். ஸோ ஒன்ஸ் இதை வந்து நம்ம கம்ப்ளீட் லிஸ்ட் எடுத்துட்டோம்னா எந்தெந்த புது அக்கௌண்ட்ஸ் எல்லாம் அந்த பிஓவில் ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை ஆட் பண்ணுறதும், எந்தெந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் ஆகுதோ இல்லை டிரான்ஸ்ஃபர் ஆகி வெளியில் போதோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து டெலீட் பண்ணுறது மூலிமா இந்த ரெஜிஸ்டரை நம்ம பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒன் டைம் ப்ராசஸ். ஒரு டைம் கொஞ்சம் நம்ம சிரமப்பட்டு எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நம்ம பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டா மட்டும் போதும்.
ஸோ இது ஒரு டாபிக். அடுத்தது என்ட்ரி ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு பிஓ பாஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட் எப்படி என்ட்ரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ எப்பெல்லாம் பாஸ்புக் இன்ட்ரெஸ்ட்காக நம்ம கிட்ட வருதோ அதை வந்து பாஸ்புக் பிரிண்டரில் தான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். ஸோ இந்த பர்பஸ்க்காகவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பிஓ வைஸ் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி, ஸோ எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருதோ அது வந்து ஒரு ரெட் இங்கில் வந்து ரவுண்ட் பண்ணி மேனுவலாக லிஸ்ட்டில் வந்து வச்சுக்க போகிறாங்க. ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன்லாம் ஒரு பிஓவில் 31 மார்ச்சுக்கு அப்புறம் டிரான்சாக்ஷன் ஒரு பிஓல நடைபெற்று அந்த பாஸ்புக்கை இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பாத அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஸ்பெஷல் எரர் புக்ல நம்ம நோட் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ எந்தெந்த டிரான்சாக்ஷன், அதாவது ஒரு பிஓல 31 மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு டிரான்சாக்ஷன் டெபாசிட்டோ விட்ராயலோ இது ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து அந்த பர்டிகுலர் பாஸ்புக்கை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அனுப்பலைன்னா அது கண்டிப்பாக ஸ்பெஷல் எரர் புக் அதில் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் நடந்து பாஸ்புக் வராததெல்லாம் ஏதோ சம்டைம்ஸ் ஒரு ஃப்ராட் நடக்கிறதுக்கான ஒரு வழியாக நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் எரர் புக்கோட ஸ்பெசிமன் இதுதான். ஸோ ஸ்பெஷல் எரர் புக்கில் எந்த பிஓவோட பேரு, அக்கௌண்ட் நம்பர், என்ன டிரான்சாக்ஷன் டேட்டு, ஸோ இதெல்லாம் நான் வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ என்ன பண்ணணும், ஒரு டிரான்சாக்ஷன் நடந்து நமக்கு பாஸ்புக் வரல, இதுக்கு என்ன ஆக்ஷன் ஒரு அக்கௌண்ட் ஆஃபீஸ்னுடைய போஸ்ட் மாஸ்டர் என்ன எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த பிபிஎம்க்கு ஒரு கால் லெட்டர் வந்து அனுப்ப சொல்றாங்க. ஒரு கால் லெட்டர் பிஓக்கு வந்து இந்த மாதிரி வந்து இந்த பாஸ்புக்ல டிரான்சாக்ஷன் நடந்து இந்த அக்கௌண்ட்ல நடந்து இதை வந்து எனக்கு அனுப்பல, இதை வந்து அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்குள்ள அந்த பிபிஎம் வந்து எனக்கு கலெக்ட் பண்ணி உடனே எனக்கு கொடுங்க அப்படின்றத ஒரு கால் லெட்டர் எழுதி அதனுடைய ஒரு காப்பியும் டிவிஷனல் சூப்பரண்டென்ட்க்கு அனுப்பிச்சிடணும். ஸோ இந்த கால் லெட்டர் அனுப்பின அந்த டேட்டை வந்து இந்த 4th காலம்ல என்டர் பண்ணிடணும். டேட் ஆஃப் கால், ஓகேவா. ஸோ டேட் ஆஃப் கால் இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் மாஸ்டர் அதை வாங்கி அனுப்பி அந்த பாஸ்புக் வந்து சப்மிட் பண்ணிட்டா தென் ஓகே, இட் இஸ் அ ஜென்ரல் ஒன். ஸோ ஒன்றும் வேற எதுவும் ஆக்ஷன் ரிக்வயர்ட் இல்லை. அப்படியும் நம்ம 1 வீக் டைம் கொடுத்தும் அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் நமக்கு அந்த பாஸ்புக் அனுப்பல அப்படின்னா அந்த அக்கௌண்ட் ஆஃபீஸ் அந்த டெபாசிட்டருக்கே டைரக்டா என்ன பண்ணும், ஒரு ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்ல ஒரு லெட்டர்ல நம்ம அட்ரஸ் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஸ்பெசிமென் ஃபார்ம் வந்து இதுதான். ஸோ இதுதான் அந்த ஸ்பெசிமென் ஃபார்ம். ஸோ ஃப்ரம் போஸ்ட் மாஸ்டர் டு ஸோ அண்ட் ஸோ அந்த டெபாசிட்டர். இதில் என்ன கேர் எடுத்துக்கணும் அப்படின்னா, கம்ப்ளீட் அட்ரஸ் இருக்கா, ஏன்னா இது நமக்கு இந்த லெட்டர் திரும்ப அன்டெலிவர்டா திரும்ப வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு காஷன் எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் அட்ரஸ் எல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்க பாஸ்புக் வந்து எங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன் நடந்து இன்ட்ரெஸ்ட் போஸ்டிங்காக வரல, ஸோ தயவு செய்து உங்களோட பாஸ்புக் எங்களுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்காக எனக்கு அனுப்புங்க. ஸோ ஒரு 15 டேஸ்க்குள்ள உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எந்த பதிலும் வரல அப்படின்னா உங்ககிட்ட எங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த பேலன்ஸையே நாங்க வந்து ஃபைனலா எடுத்துக்குவோம். அண்ட் எங்க போஸ்ட் ஆஃபீஸ்க்கு எந்த ஒரு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராது, எந்த ஒரு டிஸ்கிரிபன்சிக்கு நாங்க எந்த பொறுப்பாக முடியாதுன்னு ஒரு லெட்டர். ஸோ இது கூடவே ஒரு செல்ஃப் அட்ரஸ் சர்வீஸ் கவர் வந்து வச்சு அண்ட் இதுக்கான அந்த செல்ஃப் அட்ரஸ் சர்வீஸ் கவர் வச்சு அவங்க வந்து ரிப்ளை எழுதுறதுனாலும் ஸோ உள்ளே ஒரு செல்ஃப் அட்ரஸ் சர்வீஸ் கவரும் நம்ம வச்சு இது வந்து கண்டிப்பா ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பணும். இந்த ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பிச்சதுக்கானது காலம் 5. இந்த ஸ்பெஷல் எரர் புக் அப்படின்றது இந்த போஸ்ட் மாஸ்டர் ஒரு எஸ்பிஎம் இந்த அக்கௌண்ட் ஆஃபீஸர் டே டு டே பேசிஸ்ல டெய்லி நோட் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு புக். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப ஒரு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் தான், கொஞ்சம் டீடியஸான ஒர்க் தான். பட் இருந்தாலும் இது ரெண்டும் மெயின்டைன் பண்ண வேண்டியது விஜிலன்ஸ் ஆங்கிள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிகாஸ் எந்த ஒரு ஃப்ராட் வந்து பிஓஎஸ்ல ஏதோ ஒரு ஃப்ராட் நடந்தாலும் முதல் கேட்கறது அந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸ்ல இருந்து இந்த ஸ்பெஷல் எரர் புக் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அண்ட் லிஸ்ட் ஆஃப் பாஸ்புக் நாட் ரிசீவ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அந்த கன்சர்ன்ட் சப்டிவிஷனுக்கு போயிருக்கா அப்படின்றது தான். சரி, இப்போ இந்த ஒரு மேனுவலா நான் சொன்ன இந்த ரெஜிஸ்டர் மெயின்டைன் பண்றது இதெல்லாமே கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். ஸ்பெஷல் எரர் புக் கண்டிப்பா நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் மேனுவலா. பட் இந்த பாஸ்புக் ரிசீவ் பண்றதை மானிட்டர் பண்றதுக்காக நம்ம மெயின்டைன் பண்ண சொன்ன இந்த ரெஜிஸ்டர் இன்கேஸ் மேனுவலா பண்றது ஒரு டீடியஸான ஒர்க்னு தெரிஞ்சா நம்ம இதை வந்து கொஞ்சம் ஒரு டிஜிட்டலா நம்ம டெக்னாலஜிக்கலா கொஞ்சம் வந்து இதை எக்ஸல் ஃபார்மேட்ல நம்மளால பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட முதல்ல ஃபினாக்கிள்ல எல்எம்ஐஎஸ் சர்வர்ல நம்ம வந்து சூப்பர்வைசர்ல நம்ம லாகின் பண்ணிடுறோம். லாகின் பண்ணிட்டு நம்மளோட இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்கு வந்து நம்மளோட 4th பேஜ்க்கு வந்து நம்ம போறோம். ஸோ 4th பேஜ்ல 46th ரிப்போர்ட் இதான். இந்த லாஸ்ட் பேலன்ஸ் ரிப்போர்ட் இன்க்ளூடிங் பிஓ ஃபார் ஸ்கீம் டைப் எஸ்பிஏ. ஸோ இந்த அக்கௌண்ட் தான் நம்ம ஜென்ரேட் பண்ண போறோம். ஸோ கிளிக் பண்ணிட்டு
நம்ம ரிப்போர்ட்டோட அவுட்புட் எப்படி ரிப்போர்ட் வேணும், எந்த மாதிரி பிடிஎஃபா, ஸோ நமக்கு எக்ஸல் டைப்ல இருந்தால் தான் நம்மளால எடிட் பண்ண முடியும். ஸோ வந்து எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட்ல வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிடுறோம், எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட். அதுக்கப்புறமா கீழே வந்து ஃபினாக்கிளோட நம்ம ஆஃபீஸ்னுடைய சால் ஐடி, அதுக்கப்புறம் ஸ்கீம் கோடு, ஸ்கீம்ல எஸ்பினா எஸ்பி, எஸ்எஸ்என் எஸ்எஸ்ஏ, ஸோ எஸ்பி ஜென்ரல். ஓகே, அதுக்கப்புறம் கீழே நம்மளுடைய பிஓனுடைய கோட், பிஓனுடைய கோட் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்தோடனே ரிப்போர்ட் ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஹெச்பிஆர்பிடியில் நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இப்போ ஹெச்பிஆரில் ஸோ இந்த ரிப்போர்ட் நமக்கு வந்திருக்கும். ஸோ இந்த லாஸ்ட் பேலன்ஸ் ரிப்போர்ட் இன்க்ளூடிங் பிஓ. ஸோ இதை கொடுத்துட்டு நம்மளோட ரிப்போர்ட் வந்து இப்போ நம்ம அவுட்புட் ஃபைல் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு எக்ஸல் ஃபைல் வந்து ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் அந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கு, அந்த பர்டிகுலர் பிஓக்கு இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்பி அக்கௌண்ட்ஸ் ஆஸ் ஆன் 31/3. இது மாதிரி ஒவ்வொரு பிஓக்கும் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி இதை வந்து நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு எப்படி வேணா இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஐதர் இது ஒரு தனி காலம் போட்டுட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் டேட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம என்ன டேட்ல ரிசீவ் ஆச்சோ அந்த மேனுவல் ரெஜிஸ்டர்ல எப்படி மெயின்டைன் பண்ண சொன்னாங்களோ அதே போல ஒரு டேட் போட்டுட்டு 20th ஜூலைல எதெல்லாம் பிளாங்கா இருக்கோ அதை அப்படியே வந்து நம்ம எடுத்து சப்டிவிஷனுக்கு அனுப்பிடலாம். அல்லது ஒரு பர்டிகுலர் கலர் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கலர் பண்ணிட்டு ஏதோ ஒரு கலர்ல கலர் பண்ணிட்டே வந்துட்டு ஸோ அதுக்கப்புறம் எதெல்லாம் பிளாங்கா இருக்கோ அதை நம்ம எடுத்து அனுப்பலாம். ஸோ இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு டிடிஎஸான கொஞ்சம் ப்ராசஸ் ஆக இருந்தாலும் ஸோ இது அனுப்புறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பாக. ஸோ இந்த April 1st இந்த மாதிரி பிஓ இருக்கக்கூடிய சப் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணலாம். ஸோ இந்த கான்ட்ரிபியூட்டரி நெக்லிஜென்ஸ் அப்படின்ற இதுல இருந்து நம்மள அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஆக்ஷன். ஸோ இது வந்து இந்த மாதிரி எல்லா பிஓஸ்க்கும் நம்ம எடுத்து மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ நம்ம இஃப் இன் கேஸ் நம்மளால இதை பிசிக்கலா நம்மளால வந்து பிரிண்ட் எடுத்து இது 20th ஜூலைல நம்ம அனுப்ப முடியலன்னா கூட அட்லீஸ்ட் இதனுடைய சாஃப்ட் காப்பீஸ் அது நம்ம ப்ராப்பரா அந்த சப்டிவிஷன்ஸ்க்கு அனுப்பி அதை அனுப்புறதுக்கான ஒரு ரெக்கார்டை நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப வந்து நமக்கு ஒரு சேஃபான ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்பெஷல் எரர் புக் அண்ட் லிஸ்ட் ஆஃப் லாஸ் பேலன்சஸ் நாட் ரிசீவ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் எப்படி பண்றது, இதோட இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ நான் தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச்.